மாத்திரமல்ல, அதற்குரிய தகுதியும் தராதரமும் தீனுல் இஸ்லாத்துக்கு தான் இருக்கிறது. ஏன் நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த இஸ்லாம் பெண் விடுதலை மார்க்கம், பெண்களுக்கு வாழ்வளிக்க வந்த மார்க்கம். பெண்ணை 2 காரணங்களுக்காக மிகப்பெரிய சுமையாக கருதிய ஒரு சமுதாயத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். பெண் என்பவள் ஒரு பெரிய சாபக்கேடு, அவமான சின்னம். இவள் மனித இனத்தில் சேர்க்கப்பட வேண்டியவள் அல்ல, இது ஒரு வேறு இனம், வேறொரு ஜாதி என்று கருதி ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டாள். தகப்பன், குர்ஆன் சொல்கிறது, மக்களுக்கு முன்னால் வராமல் பல நாட்களுக்கு மறைந்து திரிவான். எத்தவாரா மறைந்து திரிவான். கேள்விப்பட்டவுடன் யஸ்வத்து வஜ்ஹுஹு வஹுவ கதீம், கடும் கோபத்தின் காரணமாக அவனது முகம் இருண்டு விடும். கிடைத்திருப்பது பெண் குழந்தை என்று கேள்விப்பட்டு விட்டார். அந்த அளவுக்கு பெண்ணை ஒரு அவமான சின்னமாக கருதுகிற ஜாஹிலியத், 6ஆம் 7ஆம் நூற்றாண்டு ஜாஹிலியத். நாம் இருப்பது அத்தகைய ஜாஹிலியத்தில் அல்ல, மிலேனியம். மிலேனியம் மனிதன் முன்னேற்றத்தின் உச்சியை அடைந்திருக்கும் காலம். அன்று ஜாஹிலிய மனிதன் ரொம்ப சிம்பிளாக பெண் குழந்தையை அவமான சின்னமாக கருதி குடி தோண்டி புதைத்தான். இன்றைய மிலேனிய மனிதன் அவனுடைய அபார அறிவாற்றல், மருத்துவ முன்னேற்றத்தின் காரணமாக ஆரம்பத்திலேயே ஸ்கேன் பண்ணி பார்த்து பிறக்க இருக்கிற குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் கருக்கலைப்பு என்ற பெயரில், எபோஷன் என்ற பெயரில் ஆரம்ப நிலையிலேயே அழித்து விடுகிறார். ஹஜரத்மாரிடம் ஃபத்வாவும் கேட்கிறார், எந்த நிலையில் கருக்கலைப்பு அனுமதிக்கப்பட்டது, எத்தனை நாட்களுக்குள், எத்தனை மாதங்களுக்குள். எனக்கு வருகின்ற நிறைய கேள்விகளில் இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. எதிர்பாராத விதமாக கருக்கட்டி விட்டது. ஏற்கனவே 3 பெண் குழந்தைகள். 4வது பெண் குழந்தைக்கு சலாமத் என்று பெயர் வைத்தும் பார்த்தேன். அதாவது தொடர்ந்து பெண் குழந்தைகள் கிடைத்தால் கடைசியாக கிடைக்கிற பெண் குழந்தையுடைய பெயரோடு சலாமத் என்பதை சேர்த்து விட்டால் அதற்கு பிறகு கிடைக்கிற குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கும் என்ற நம்பிக்கை இன்று வரை நிறைவு வருகிறது. மிலேனியம். சலாமத் என்று பெயருக்கு பின்னாலும் சலாமத்து வாப்பா இதோட போதும் என்றுதான் சலாமத் என்று பெயர் வைக்கிறது. அதற்கு பிறகும் பெண் குழந்தை கிடைத்தா கிடைக்குது. இன்றும் நாகரீகமாக பெண்ணினத்தை வெறுக்கிற மனப்பாங்கு இருக்கிறது. ஏனென்றால் பெண் இன்றும் சுமையாகவே இந்த சமூகத்தில் இருக்கிறார். இஸ்லாமிய சமூகத்தில் இந்த நிலை இல்லை. பெண்ணுக்குரிய நஃபக்கா, செலவு, கிஸ்வா, ஆடை அனைத்தும் ஆனால் வழங்கப்படுவது சன்மார்க்க கடமை. சன்மார்க்க கடமை அவருடைய அடிப்படை கடமை. அவர் வழங்குகின்ற சலுகையும் அல்ல, அவருடைய உபகாரமும் அல்ல. கணவருடைய கொடுத்து விட்டு பார்ப்பது, இப்படி ஒரு கணவனுக்கு கிடைக்குமா? அவருடைய கடமை நஃபக்கா கொடுப்பது, கிஸ்வா கொடுப்பது, கவனிப்பது, அனைத்து செலவீனங்களை வழங்குவது அவருடைய கடமை. அத்தகைய நிலையிலே பெண்ணுக்கு என்ன செலவுக்கு தேவை இருக்கிறது? ஆண் தொழில் பார்க்க வேண்டும், பெண்ணுக்கு கடப்பாடு கிடையாது. உழைக்க வேண்டும், பெண்ணுக்கு அந்த கடப்பாடு கிடையாது. கவனிக்க வேண்டும் குடும்பத்தை, பெண்ணுக்கு அந்த கடப்பாடு கிடையாது. உரிமையோடு சொல்லலாம், நான் உழைக்க செல்ல மாட்டேன், தொழில் பார்க்க மாட்டேன், வீட்டில் இருப்பேன், நீர் என்னை கவனிக்க வேண்டும். எங்கே ஆடை, எங்கே உணவு, எங்கே நான் அதிவி என்று சொல்லிவிட்டேனே. அப்படி இல்லாம தடை சொல்லிடுறதல்ல. உங்க புண்ணியத்தால நம்ம கவனிக்கிறீங்க, நான் உங்க பிச்சைக்காரி மாதிரி இருக்கிறேன், அடிமை மாதிரி இருக்கிறேன். இதுதான் வளர்க்கப்பட்டிருக்கு. இஸ்லாத்தில் இந்த மென்டாலிட்டி கிடையாது. ஆண்கள் யாரும் என்னோட கோவிக்க கூடாது. இது பெண்களுக்குரிய தலைப்பு. அவர்களுடைய உரிமைகளை இப்படி ஒரு தலைப்பிலாவது நாம் பேச கடமைப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே இஸ்லாத்தை ஆணாதிக்க மார்க்கமாக பலர் மாற்றி இருக்கிறார்கள், இஸ்லாம் சொல்லாத போதும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மற்றொரு காரணத்துக்காக அன்று பெண்களை புதைத்தார்கள், பொருளாதார காரணத்துக்காக. இன்று போல் அன்றும் ஒரு சுமையாக கருதி பெண்களை புதைக்கிறார்கள். அத்தகைய ஒரு சூழ்நிலையிலேதான் இஸ்லாம் எழுச்சி பெறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள், என்ன பிரகடனம் செய்கிறார்கள்? பண்டத்தோடு பண்டமாக பகிர்ந்தளிக்கப்பட்ட பெண்,
மனித ஆத்மாவை இழந்தவளாக கருதப்பட்ட பெண், உயிரோடு புதைக்கப்பட வேண்டிய பெண். இந்த பெண்ணை பற்றி என்ன சொன்னது குர்ஆன்? உலக முடிவின் போது, யுக முடிவின் போது, உலகம் அழியும் போது நடக்கின்ற பாரிய பயங்கரமான நிகழ்வுகளை வர்ணித்துக் கொண்டு வருகின்ற குர்ஆன் அந்த பாரிய பயங்கரமான உலக முடிவின் போது நடக்கின்ற நிகழ்வுகளின் வரிசையிலே திடீரென்று சொல்கிறது, இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்துவிட்டால், உலகம் அழிந்து விட்டால், கியாமத் வந்துவிட்டால், மஹ்ஷரில் மக்கள் ஒன்று கூடிவிட்டால், வஇதல் மௌஊதத்து சுஇலத் பிஐ தம்பின் குத்திலத், உயிரோடு புதைக்கப்பட்ட அந்த பெண் குழந்தை விசாரிக்கப்படும். எந்த பாவத்துக்காக அந்த பெண் குழந்தை உயிரோடு புதைக்கப்பட்டது என்று கேட்கப்படும் என்று அல்லாஹ் மிகப்பெரிய நிகழ்வுகளின் வரிசையில் இந்த மாபெரும் கொடுமையை பற்றி குறிப்பிடுகிறார். இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல என்று சொல்கிறார். எந்த சூழலிலே இது பேசப்படுகிறது, சொல்லப்படுகிறது சிந்து பாருங்க. பெண்ணை நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு சுமையாக, அவமான சின்னமாக, ஒரு சாபக்கேடாக கருதிய சமுதாயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு வீட்டிலே ஒரு பெண் குழந்தை இருந்தால், அதனை ஒழுங்காக வளர்த்து ஆளாக்கினால், மறுமையிலே அந்த மனிதன் நரகம் செல்லாதவாறு அந்த மனிதனுக்கு ஒரு திரையாக அந்த பெண் குழந்தை இருப்பார். ஒரு ஹதீஸிலே 3 பெண் குழந்தைகளை பெற்று வளர்த்தாள் என்றும், இன்னொரு ஹதீஸில் 2 பெண் குழந்தைகளை பெற்று வளர்த்தாள் என்றும், மற்றொரு ஹதீஸிலே ஒருவர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூலே 3 பெண் குழந்தைகளை பெற்று வளர்த்தா மட்டுமா மறுமையில் அவர்கள் நமக்கு தடுப்பாக வருவார்கள்? இல்லை, 2 பெண் குழந்தைகளை பெற்று வளர்த்தாலும் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிட்டும் என்று சொன்ன போது அங்கிருந்த ஒருவர் கேட்கிறார் ஆதங்கத்தோடு, அல்லாஹ்வுடைய ரசூலே அப்ப ஒரு பெண் குழந்தை இருந்தா அவருக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று சொல்றார். இத்தகைய ஒரு பாராடைம் ஷிஃப்ட், ஒரு பாராடைம் ஷிஃப்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்திலே ஏற்படுத்தினாண்டு பாருங்கள். பெண் குழந்தை பிறந்து விட்டால் கடும் வெறுப்பு, பகமை, கோபம், ஆத்திரம், ஆவேசத்தின் காரணமாக முகமே கருத்து சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி பதுங்கி மறைந்து வாழுகிற நிலையில் இருந்த மனிதர்கள் இப்போது வந்து ஏக்கத்தோடு கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே 3 பெண் குழந்தை பெற்றவன் பாக்கியசாலி, 2 பெண் குழந்தைகளை பெற்றவனும் பாக்கியசாலி, என்னிடம் இருப்பதோ ஒரு பெண் குழந்தை, எனக்கு நீங்கள் சொன்ன சுப செய்தி கிட்டுமா? எனது பெண் குழந்தை எனக்கு நரகம் செல்லாத வாறு என்னை காப்பாற்றுகின்ற தடையாக இருக்குமா என்று கேட்கிற நிலைக்கு கொண்டு வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பாராடைம் ஷிஃப்ட், அந்த கருத்து மாற்றம் எங்களில் பலருக்கு ஏற்படுவதில்லை. இஸ்லாத்திலும் நாம் இருக்கிறோம். இஸ்லாமும் முக்கியம், மார்க்கமும் முக்கியம். மார்க்கமும் முக்கியம் தானே, மார்க்கத்தையும் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். தீனும் முக்கியம், துனியாவும் முக்கியம். இந்த மனோநிலை தான் நமக்கு இருக்கிறது. எனவே ஹாஃப் ஜாஹிலியத் ஹாஃப் இஸ்லாம். தொழுகையில் முஸ்லிம், திருமணத்தில் என்ன நான் முஸ்லிம் நான் சொல்லக்கூடாது, ஆமா காபிர் சொல்ல முடியாது, நான் முஸ்லிம் சொல்லுவோம். திருமணத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில முஸ்லிம், குடும்ப வாழ்க்கையில முஸ்லிம் இல்ல. குடும்ப வாழ்க்கையில முஸ்லிம், வியாபாரத்துல, தொழில, உழைப்புல, கொடுக்கல் வாங்கல முஸ்லிம் இல்ல. இப்படி போய்கொண்டு இருக்குது. உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. இஸ்லாம் என்று சொன்னாலே முழுமையாக இந்த தீனு நுழைந்து விடுவது, இதற்கு முழுமையாக கட்டுப்படுவது. இதுல ஹாஃப் இஸ்லாம், குவார்டர் இஸ்லாம் கிடையாது. ஒரு இஸ்லாம் என்றாவே சப்மிஷன், டோட்டல் சப்மிஷன், டோட்டல் சரண்டர் ஆவது. ஒரு அறிஞர் சொன்னார், ஹுதுல் இஸ்லாம ஜும்லத்தன் அவு தஅஹு. ஒரு கட்டுரைக்கு அவர் இட்ட தலைப்பு, சையத் குத்ப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இஸ்லாத்தை முழுமையாக எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது தயவு செய்து முழுமையாக விட்டுவிடுங்கள். இஸ்லாத்தை பூர்ணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது அதனை முழுமையாக விட்டுவிடுங்கள். இதன் விளைவைத்தான் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சாபக்கேடாக கருதப்பட்ட பெண் சுவனத்து மங்கையாக மாறுகிறார். வெறுப்போடு பார்க்கப்பட்ட ஜீவன் இப்போது தன்னை சுவனத்துக்கு அழைத்துச் செல்கின்ற குமாரியாக நோக்கப்படுகிறார். ஆண் பிள்ளைக்கு இந்த சுப செய்தி சொல்லப்படவில்லை.
ஒரு ஆணை பெற்றவர், 2 ஆண்களை பெற்றவர், 3 ஆண்களை பெற்று வளர்த்தவர்களுக்கு இப்படி கிடைக்கும் அப்படி கிடைக்கும் சொல்ல பெண்ணுக்கு தான் சொல்லப்பட்டுச்சு. எனவே சகோதரிகளே, இஸ்லாம் உங்களுக்குத்தான் பேரருள். இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இஸ்லாம் பெண் விடுதலை மார்க்கம். இதைத்தான் சொல்ல வந்தேன். இந்த இஸ்லாம் வாழ்வதில் தான் உங்களுடைய வாழ்க்கை தங்கி இருக்கிறது. இந்த போலி நாகரிகத்துக்கு பின்னால், பெண்ணிலை வாதத்துக்கு பின்னால், சம வாய்ப்பு சம சந்தர்ப்பம் என்று கூறி உங்களை சீரழிக்கின்ற, உங்களை மீண்டும் ஒரு முறை 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுக்கு அழைத்துச் செல்கின்ற, மீண்டும் விளம்பர பொருளாக, சிற்றின்ப பொருளாக, குறைந்த வேதனத்தில் சம்பளத்தில் பெண்ணினத்தை மீண்டும் ஒரு முறை சூறையாடுகின்ற, அவர்களுடைய உழைப்பை சூறையாடுகின்ற, அவர்களுடைய பெண்மையை போக்கி இன்றைய நாகரிகம் உருவாக்கி இருக்கிற அந்த 3ஆம் இனத்தை நோக்கி 3வது இனம் உருவாகி இருக்கிறது. ஆண்பால் பெண்பால் 3வது இனம். கடுமையாக உழைக்கிற பெண்கள் பெண்மையை இழந்த ஒரு 3ஆம் இனமாக இப்போ உருவாகிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 3ஆம் இனத்தை தான் இன்றைய நாகரிகம் உருவாக்கி இருக்கிறது. அந்த நிலைக்கு சென்று விடாதீர்கள். எம்மை பார்த்து பொறாமைப்படுகிற ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்கிறோம். பெண்ணை மூடி வைத்திருக்கிறார்கள், மறைத்து வைத்திருக்கிறார்கள், உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன, அவர்கள் நசுக்கப்படுகிறார்கள். அடிப்படை மனித உரிமைகள் கூட அவர்கள் கிடைப்பதில்லை. இஸ்லாத்தின் பெயரால் அத்தகைய ஆணாதிக்கவாதிகள் இருந்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இஸ்லாம் நிறைவாக பெண்களுக்கான எல்லா உரிமைகளையும் கொடுத்திருக்கிறது என்பது பெரிய உண்மை. இதற்கு குரல் எழுப்பக்கூடியவர்களாக பெண்கள் மாற வேண்டும். தமது உரிமைகளுக்காக பேசுவவர்களாக, குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் தங்களுடைய அனைத்து உரிமைகளையும் கேட்டு பெறுவர்களாக, இந்த உண்மையை உலகத்தாருக்கு சொல்பவர்களாக மாற வேண்டும். மேற்குலகிலே இஸ்லாத்தை அதிகம் தழுவுவர்கள் பெண்கள். உண்மையை சொல்ல வேண்டும், 2 காரணங்களால் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். அகஸ்மாஸ்தாக, எதிர்பாராத விதமாக ஒரு முஸ்லிமானோடு ஏற்படுகிற தொடர்பின் காரணமாக திருமண குடும்ப வாழ்க்கைக்காக இஸ்லாத்தை தழுவுவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஆழமாக பார்த்தால், சுதந்திரமாக இஸ்லாத்தை படித்து இஸ்லாத்தை தழுவுவர்களுள் பெரும்பான்மையானவர்கள் பெண்கள். யுவன் ரெட்லியை உதாரணத்துக்கு எடுத்துக் கொடுங்கள். லேட்டஸ்ட் இங்கிலாந்தை சேர்ந்த பிரபலமான ஒரு ஜேர்னலிஸ்ட். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் பார்க்கலாம். அவர் எவ்வாறு இஸ்லாத்தை தழுவினார் என்று பாருங்கள். இன்று பாரம்பரிய முஸ்லிம்கள் என்று பெருமை எடுத்துக் கொண்டு நேற்று வந்தவள், முந்த நாள் வந்தவள், நவ முஸ்லிம், மௌலா இஸ்லாம் என்று நாம் வர்ணிக்கின்ற அந்த பெண்கள் இஸ்லாத்துக்காக எவ்வளவு துணிச்சலோடு குரல் எழுப்பி வருகிறார்கள் என்பதை பார்க்கின்ற போது நாம் எல்லாம் வெக்கி தலை குனிய வேண்டும். நீங்கள் இந்த தீனை நிலைநாட்டும் விஷயத்தில் பின்வாங்கினால் அல்லாஹ் உங்களை தூக்கி எறிந்துவிட்டு மற்றொரு சமுதாயத்திடம் இந்த தீனை கொடுப்பான். அவர்கள் உங்களைப் போல் இருக்க மாட்டார்கள். சலனமும் சபலமும் தயக்கமும், காலையில் முஸ்லிம் மாலையில் காஃபிர், யுஸ்பிஹு முஃமினன் வயும்சி காஃபிரன் ஸல்லல்லாஹு சொன்னார்களே, அற்ப உலக ஆசைக்காக மார்க்கத்தை விற்கின்ற, பேரம் பேசுகின்ற, விலை பேசுகின்ற ஒரு சமுதாயமாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். அத்தகைய மனிதர்களைத்தான் இன்று நாம் உலகிலே பார்க்கிறோம். தியாகத்தோடு அர்ப்பணத்தோடு இந்த சத்தியத்துக்காக உழைப்பவர்களாக, பேசுவவர்களாக, குரல் எழுப்புவவர்களாக அவர்கள் இருப்பதை பார்க்கிறோம். ஆண்கள் பார்த்து வெக்கி தலை குனிகிற அளவுக்கு இஸ்லாத்துக்காக நேற்று இஸ்லாத்தை தழுவிய பெண்கள் பங்களிப்பு செய்து வருகிறார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, ஏனென்றால் அவர்கள் இதன் பெருமையை விளங்கிக் கொண்டார்கள், அருமையை விளங்கிக் கொண்டார்கள். இந்த கொள்கை உலகத்தில் மறைந்தால் மனித இனம் அழிந்துவிடும் என்பதை புரிந்து கொண்டார்கள். குறிப்பாக பெண் இனம் இந்த உலகத்தில் அழிந்துவிடும் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். பெண் இனத்தை சீரழிக்கிற ஒரு நாகரிகத்தில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். பயங்கர சுழி. இந்த சுழியிலிருந்து எமது சகோதரிகளை, எமது தாய்மார்களை மாத்திரமல்ல, முழு பெண் சமுதாயத்தையும் காப்பாற்றுகின்ற மிகப்பெரிய தார்மீக கடப்பாடு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. மனிதன் நிலையில் இஸ்லாம் பெண்ணை எவ்வாறு கௌரவித்திருக்கிறது? நான் நினைக்கிறேன் சில போது எனது உரையின் முதற் பகுதியோடு நேரம் முடிந்து விடுமோ என்ற அச்சம் எனக்கு ஏற்படுகிறது. என்றாலும் சொல்ல வேண்டியதை சொல்லிக்கொண்டே போகிறேன். சுருக்கமாக வேணும். மனிதன் என்ற நிலை, முதலாவது மனிதன் என்ற அந்தஸ்தை இஸ்லாம் கொடுத்தது. சில போது உங்கள் பலர் சிரிக்கலாம். மீண்டும் கான்டெக்ஸ்டுக்கு செல்லுங்கள். மனிதனாக மதிக்கப்படாத காலம் அரபுலகில் மாத்திரமல்ல, ஐரோப்பாவிலே, பிரான்சில் கூட பெண்ணுக்கு மனிதாத்மா இருக்கிறதா என்று மத்திய காலத்தில், மிடில் ஏஜ் என்று மனிதன வரலாற்றில் வர்ணிக்கப்படுகிற மத்திய காலத்திலே பெண்ணுக்கு ஆணுக்கு போல மனித ஆத்மா இருக்கிறதா என்று ஆய்வு நடந்திருக்கிறது.
அல்லது இது வேறொரு ஜாதி இனமா, மிருக இனம் போல் ஒரு இனமா என்று கூட ஆய்வு செய்திருக்கிறார்கள். அத்தகைய ஒரு சூழ்நிலையை தான் இஸ்லாம் வந்து சொன்னது. ஹஜ்ரத் ஜஃபருல்லா ரஹ்மானி அவர்கள் ஓதி காண்பித்த அந்த ஆயத்து, நியாயம் இல்லாமல், மிக மிக நியாயமான காரணம் இல்லாமல் தலாக்கை விரும்பினால், விவாகரத்தை எதிர்பார்த்தால், தனது கணவனிடமிருந்து பிரிய வேண்டும் என்று விரும்பினால் அது எவ்வளவு பயங்கரமான விளைவு என்பதை இந்த காலத்து பெண்கள் குறிப்பாக மனதில் ஆழமாக கொள்ள வேண்டும். முஸ்னத் அஹ்மதில் பதிவா இருக்கிற ஒரு ஹதீஸை மாத்திரம் இங்கு மேற்கோள் காட்டுகிறேன். ஐயுமம்ரா சஅலத் ஜௌஜஹா த்தலாக் மின் கைரி மா பஅஸின் ஃபஹராமுன் அலைஹா ராயிஹத்துல் ஜன்னah. நியாயமான காரணம் இல்லாமல், வேறு வழியே இல்லை என்ற நிலை தோன்றாத வரைக்கும், அத்தகைய நிலை இல்லாத நிலையில் ஒரு பெண் தனது கணவனிடமிருந்து விவாகரத்து கோரினால் சுவனம் செல்வது எப்படி இருந்தாலும் சுவனத்தின் வாடையை கூட அவள் நுகர மாட்டாள் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இத்தகைய ஒரு அழகான வாழ்க்கையை, கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கையை, கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கையை, பண்பாடான நாகரிகமான ஒரு வாழ்க்கையை, இறுக்கமான குடும்ப உறவுள்ள ஒரு வாழ்க்கையை இந்த இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தருகன்னு சிந்தித்து பாருங்க. முழு மனித சமுதாயம் இருளில் இருக்கிறது, நாம் ஒளியில் இருக்கிறோம். ஆனால் இருள் இருப்பவர்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒளியில் இருக்கிற நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். இருள் இருப்பவர்கள் விழித்துக் கொண்டு தட்டு தடுமாறி எதையாவது செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒளியில் இருக்கிற நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் நாம் பெற்றிருக்கிற ஒளியினால் எந்த பிரயோசனமும் இல்லாத நிலை இருக்கிறது. எனவே நாம் விழித்துக் கொள்ள வேண்டும், அவசரமாக விழித்துக் கொள்ள வேண்டும். நாம் நல்வழி பெற, முழுமனித சமுதாயத்திற்கும் நேர்வழியை காட்ட. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெண்களுக்குள்ள கடமைகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கணவன் பால் உள்ள கடமைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். தனது மானத்தை, தனது கற்பை ஒரு பெண் கண்ணாக மதித்து பாதுகாக்கிற கடப்பாட்டை கொண்டவளாக இருக்கிறார். ஒரு பெண் தனது வீட்டுக்கு வெளியே தனது ஆடையை களைவாள் என்றால் அல்லாஹ் அவளுக்கு கொடுத்திருந்த பாதுகாப்பு அரணை அவள் தகர்த்து விட்டாள். ஒரு பெண் தன் வீட்டுக்கு வெளியே தன் ஆடையை களைவாள் என்றால் அல்லாஹ் அவளுக்கு கொடுத்திருந்த பாதுகாப்பு அரணை தகர்த்து விட்டான். இன்று உலகமே கொக்கரித்துக் கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை, எல்லோரும் கேட்கிற பிரச்சனை, குறிப்பா மேற்குலக நாடுகள் இருக்கிற பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கண்ணாள தின்றான், வாயாள தின்றான், பெண்களுடைய கற்புக்கு பாதுகாப்பு இல்லை. இப்படியா நிலை உருவாகி இருக்குது. பெண்கள் கடத்தப்படுகிறார்கள், மானபங்கப்படுத்தப்படுகிறார்கள். பாடசாலைக்கு சென்ற பெண் குழந்தை வீட்டுக்கு திரும்பி வருமா என்ற பிரச்சனை மேற்குலக நாடுகளில் இப்போது உருவாகி இருக்கிறது. இது பற்றிய நிறைய தகவல்கள் இருக்கின்றன, சொல்வதற்கு கால நேரம் இடம் தராது, மீண்டும் மீண்டும் சொல்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்றான், ஒரு பெண் தனது ஆடையை வீட்டுக்கு வெளியே களைந்தால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பு அரணை தகர்த்து விடுவான். இனி எங்கே பாதுகாப்பு இருக்குது? போலீசால பாதுகாப்பு கொடுக்கலாமா? பெற்றோரால பாதுகாப்பு கொடுக்கலாமா? ஏனைய பாதுகாப்பு அதிகாரிகளால் இந்த பெண்களை பாதுகாக்கலாமா? எத்தனை எத்தனை சட்டங்களை வகுத்தாலும் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் தனது பாதுகாப்பை வாபஸ் வாங்கிவிட்டால் பாதுகாப்பு கிடைக்காது. விளைவு என்ன? இந்த நேரம் அச்சுறுத்தல். நான் லண்டனுக்கு போயிருந்த போது அங்கே நம்பகமான ஒரு சகோதரர் சொன்ன செய்தியை இங்கு நான் சொல்லலாம் நினைக்கிறேன். மிக சுருக்கமாக சொல்கிறேன். சில இளைஞர்கள் வளமை போல மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்தில் 2 இளைஞர்கள் பதுங்கி இருந்து அந்த பக்கமாக ஒரு பெண் செல்லும் வரை பார்த்திருந்திருக்கிறார்கள், அவனை கடத்தி செல்வதற்கு. அப்போது பலர் போயிருக்கிறார்கள், பலரோடு போயிருக்கிறார்கள். கடைசியாக ஒரு முஸ்லிம் பெண் பிள்ளை அந்த இடத்தை கடந்து போய்கொண்டிருக்கிறது. ஹிஜாபுடைய ஆடையோடு ஒழுக்கமாக பண்பாடாக அந்த பெண் பிள்ளையை விட்டு விட்டார்கள். அதனை தொடர்ந்து வந்த அரைகுறை ஆடையோடு வந்த ஒரு பெண் குழந்தை அவர்கள் கடத்தி சென்று விட்டார்கள், கெடுத்து விட்டார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், இங்கிலாந்து போன்ற நாடுகளில் எல்லா இடங்களிலும் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் அவ்வளவு காட்சிகளும் பதிவாகிவிட்டன. 2 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டார்கள், நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டார்கள், ஆஜராக்கப்பட்டார்கள். விசாரணை தொடர்ந்தது, கேமரா போட்டு பார்க்கப்படுகிறது. இளைஞரிடம் கேட்கப்பட்டது, ஆரம்பத்தில் தன்னை
மறைத்துக்கொண்ட, உடலை மறைத்துக்கொண்ட ஒரு முஸ்லிம் பெண் இந்த வழியாக சென்றாலே அவளும் தனியாகத்தானே சென்றாள். ஏன் அவளை நீங்கள் பிடித்துக் கொள்ளவில்லை? அதுக்கு பிறகு வந்து அந்த அரைகுடைய ஆடையான இந்த பெண் பிள்ளையை ஏன் பிடித்தீர்கள்? அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவள் எங்கே தனியாக சென்றால், இரண்டு பக்கமும் 2 ஆண்கள் சென்றார்களே, அதனால் தான் அந்த பெண்ணை நாங்கள் பிடிக்கவில்லை. பிறகு தனியே வந்தவளை பிடித்துக் கொண்டோம். இவர்கள் சொன்னார்கள், என்ன பேசுகிறீர்கள்? இதோ கேமராவிலே அந்த பெண் மாத்திரம் தான் இருக்கிறார், பக்கத்தில் யாரும் இல்லை. அவர்கள் சத்தியம் செய்து சொன்னார்கள், இல்லை, எமது கண்களுக்கு அப்படித்தான் பட்டது. இதற்கு என்ன விளக்கம் கொடுப்பது என்று எனக்கும் தோன்றவில்லை. நீங்கள் ஏதாவது விளங்கிக் கொள்ளலாம். இங்கே கராமத்துகளை பேசி உங்களை ஏமாற்றவும் நான் விரும்பவில்லை. சொல்லப்பட்ட சம்பவம் நம்பகமான ஒரு சகோதரர் பரபரப்பாக இங்கிலாந்தில் பேசப்பட்ட ஒரு செய்தியாக சொல்லி பத்திரிகைகளும் இது வெளிவந்தது என்பதை சொன்னதை தொடர்ந்து இங்கு நான் சொல்கிறேன். இதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு பெரிய செய்திகள் அல்ல. போதிய காரணங்களுக்கு வெளியே, சபபுகளுக்கு வெளியே சென்று எதையும் செய்யக்கூடிய ஃபஅலுல் லிமா யுரீத், அவன் தான் நாடியதை செய்வான். அவன் எப்படியும் பாதுகாக்க விரும்புவர்களை பாதுகாப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மானத்தை, கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உடை விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. இன்று மிகப்பெரிய ஜாஹிலியத் பெண்களுடைய உடை கலாச்சாரத்தின் விளைவாக ஏற்பட்டிருக்கிற ஜாஹிலியத். நேற்று கூட நிகழ்ச்சி முடிந்ததற்கு பின்னால் 2 சகோதரர்கள், நான் நினைக்கிற அளவுக்கு அவர்கள் தக்வா உள்ள சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். லா உஸக்கி அலல்லாஹி அஹதன். இருவரும் வந்து கேட்டது என்னவென்றால், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் அல்லாஹ்வை பயந்து வாழ 100% விரும்புகிறோம். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை எங்கள் ஈமானுக்கு இருக்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தல் இந்த பெண்கள் தான். இவருடைய ஆடை, இவருடைய போக்கு, இதுதான் எங்களை பயங்கரமாக அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு மட்டும் ஒரு பிராக்டிக்கலான சொல்யூஷனை, ஒரு வழியை எங்களுக்கு சொல்லுங்க என்று 2 பேரும் கேட்டாங்க. ஒரு பெண் தொழாத போது அந்த பாவம் அவளோடு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படுகிறது. நோன்பு நோக்காத போது அவளோடு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படுகிறது. ஒரு பெண் அரைகுறை ஆடை அணிந்து தன்னை ஜாஹிலியத்தாக அலங்கரித்துக் கொண்டு செல்கின்ற போது அந்த பாவம் அவளோடு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படுவதில்லை. மற்றும் பலர், கெட்டவர்கள் அல்ல நல்லவர்களும் சேர்ந்து கெடுவதற்கு அவள் காரணமாக அமைகிறாள். எனவே நாங்க தொழுகிறோம் தானே, 5 வக்தும் தொழுகிறோம் தானே, ரமதான்ல நோன்பு பிடிக்கிறோம் தானே, உம்ராக்கும் போய் வந்தோம் தானே, வார வருஷம் ஹஜ்ஜுக்கும் போயிருக்கிறோம் தானே, சதக்கா கொடுக்கிறோம் தானே, தான தர்மம் செய்யறோம் தானே, விக்ர் ஔராத் ஓதுறோம் தானே, இந்த நாள் மஹ்ரூப் யாசின் ஓதாமலே இருக்கிறது இல்லையே. உடுப்பை பொறுத்தவரை இந்த காலத்திலே அப்படி எடுத்துட்டு போலாமா? பட்டிக்காரன்னு சொல்லிடுவாங்களே. எங்க இருக்கிறோம் நாம? இந்த காலம் உங்களுக்கு தெரியுமா? அந்த காலத்துல பாட்டிமார் அணிஞ்சது உண்மைதான். இப்ப நாங்க அப்படி இல்லையே. நாங்க அந்த ஆரம்ப கால மனிதன் மாதிரி அணிகிறோம். ஆரம்ப கால மனிதன் தான் ஆடை இல்லாம இருந்தான். நாகரிகமான மனிதன் முழுமையாக தன்னை மறைச்சு கொண்டான். திரும்ப ஜாஹிலியத்தை நோக்கி போறோம். 21ஆம் நூற்றாண்டு ஜாஹிலியத், மிலேனிய ஜாஹிலியத். அதுக்கு பேரு ஃபேஷன். ஆரம்ப கால மனிதன் தான் ஆடை இல்லாம இருந்தான். பிறகு அரைகுறை ஆடை அணிந்தான். இதான வரலாறு. அதுக்கு பிறகுதான் ஒழுக்கமா தன்னை மறைச்சு கொண்டான். மீண்டும் மனித சமுதாயம் அந்த ஜாஹிலியத்தை நோக்கி போய்கொண்டிருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது, தனது கணவனுடைய விருப்பு வெறுப்புகளை மதிக்க வேண்டும். ஒரு பெண்ணை அவருடைய கணவர் படுக்கைக்கு அழைத்து அந்த பெண் மறுத்து விட்டால், அவர் கோபமாக இருக்கும் நிலையில் படுக்கைக்கு சென்றால் அடுத்த நாள் காலை வரை மலக்குகள் அந்த பெண்ணை சபித்துக் கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முழு நாள் இரவும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உட்பட்டவளாக அந்த பெண் இருப்பாள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிற ஹதீஸ். தனது கணவனை மாத்திரமல்ல, தனது கணவனுடைய பெற்றோரையும் மதித்து நடக்க ஒரு பெண் கடமைப்பட்டிருக்கிறார். தனது அருமை கணவனை பெற்றெடுத்த பெற்றோர்கள், அவருடைய சகோதர சகோதரிகள், இவர்களையெல்லாம் மதித்து நடக்கிற ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு மார்க்க கடமை பெண்களுக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தன்னுடைய கணவனுடைய நல்ல பணிகளில், காத்திரமான பணிகளில், சமூக பணிகளில், அழைப்பு பணியில், சன்மார்க்க பணியில், தௌவா பணியில் அவருக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுப்போராக ஒரு பெண் இருக்க வேண்டும். பெண்கள் எல்லாம் சமூகத்துக்கு போய், வீடு வீடாக போய், ஊர் ஊரா போய் தௌவா செய்ய வேண்டும் என்பதல்ல. தனது கணவனுக்கு வீட்டில் உள்ள ஆண்களுக்கு துணை புரிவது ஒரு ஹதீஜாவாக, ஒரு சுமையாவாக, ஒரு ஆயிஷாவாக இருக்க முடியும் என்றால் அது மிகப்பெரியது. இது மிக முக்கியமான ஒரு கடமை. வீட்டுக்கு வருகிற கணவனை அன்போடு வரவேற்பது, வீட்டுக்கு வருகிற கணவனை
உழைத்து விட்டு வருகின்ற கணவனை, களைப்படைந்து வருகின்ற கணவனை அன்போடு வரவேற்பது மிக முக்கியமான கடமை. அன்புக்குரிய சகோதரிகளே, திருமணத்துடைய நோக்கம் என்ன? திருமணத்துடைய நோக்கம் என்ன? குர்ஆன் சொல்கிறது, லிதஸ்குனு இலைஹா. ஒரு ஆண் தனது மனைவியில், தனது துணைவியில் நிம்மதி பெறுவது, சந்தோஷத்தை பெறுவது, அமைதியை பெறுவது. வஜஅல பைனக்கும் மவத்தம் வரஹ்மா, பரஸ்பரம் உங்களுக்கு மத்தியில் அன்பையும் அருளையும் வளர்த்துக் கொள்வது. திருமணத்துடைய நோக்கம் இதுதான், அமைதி, நிம்மதி. ஏன்னா ஒரு மனிதன் தனி மனிதனாக இருக்கிற போது ஆணோ பெண்ணோ நிம்மதி கிடைக்காது. நாங்க ஃப்ரீயா இருக்கணும், ரிலாக்ஸா இருக்கணும். இந்த திருமண பந்தம் எல்லாம் அவசியம் இல்ல. சுதந்திரமா இருந்தா தான் சுதந்திரமா வாழலாம் நினைக்கிறாங்க. இல்ல, இந்த பிரபஞ்ச நியதிகள்ல உண்டு. ஆணும் பெண்ணும் இணைகிற போதுதான் நிம்மதி வருது, சந்தோஷம் வருது, நிறைவு வருது, அன்பு வருது. ஒரு தெளிவான ஒரு ஆய்வின் முடிவு, விஞ்ஞானபூர்வமான ஒரு ஆய்வின் முடிவு, திருமணம் முடிக்காதவர்களை விட திருமணம் முடித்தவர்களுக்கு ஆயுள் கூட. சில விதிவிலக்குகள் இருந்தாலும், சில போது திருமணம் முடிக்காமல் இருந்தால் சிலருக்கு ஆயுள் கூடியும் இருக்கும். ஆனா பொதுவாக திருமணம் முடித்தவர்களுக்கு ஆயுள் அதிகம். ஏனென்றால் அல்லாஹ் ஒரு பிரபஞ்ச நியதி அங்கு பேணப்படுகிறது. எனவே திருமணத்துடைய நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும். வீட்டுக்கு கணவன் வருகின்ற போது அவர் அன்போடு வரவேற்கப்பட வேண்டும். வீட்டுக்கு வாரார், வீட்டு கதவை தட்டுறார். யாரு? கொஞ்சம் குரலை கேட்டா வித்தியாசமான குரல், ஓடி வந்து ரொம்ப மரியாதையா கதவை திறந்து, வாங்க வாங்க வாங்க, இருங்க இருங்க இருங்க, எப்போ நீங்க எப்போ நீங்க. இன்னொரு குரல் கேட்குது, யாரு? நான் தான். நான்டா? நீங்களா? வாங்கல, உங்க வீடு தானே, வர வேண்டியதானே. கதவால வர முடியாது, ஜன்னலாலே வர முடியும் தானே. மறுவா வந்து இந்த நாள் வந்து நான் திறக்க வேண்டி இருக்குது. என்னடா சனியனா போச்சு, எத்தனை பேருக்கு நான் திறக்கிறது? இதுதான் கணவனுக்கு உரிமையோடு நடந்து கொள்றாங்களாம். அப்ப இவருக்கு வீட்டுக்கு வரும்போதே எரிச்சல். நமக்கு கிடைக்கும் ஒரு பக்கா ரிசப்ஷன். இப்படிதான் இந்த மனநிலை தான் வரான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் நீண்ட பயணத்துக்கு பின்னால் வீடு திரும்புகின்ற போது நேரடியாக வீட்டுக்கு செல்லாமல் ஒரு பள்ளிவாசலில் தங்கி, ஒரு இடத்தில் தங்கி வீட்டுக்கு செய்தி அனுப்ப வேண்டும். எதற்காக தெரியுமா? வீட்டில் உள்ள அவருடைய மனைவி குளித்து தன்னை அலங்கரித்துக் கொண்டு தனது கணவனை வரவேற்பதற்கு தயாராக வேண்டும். எத்தகைய பிராக்டிக்கல் மார்க்கம் இது! யார் வருவதற்காகவும் தயாராகிற பெண்கள், வீட்டுக்கு வருகிற விருந்தாளிகள், அவர் இவர் எல்லோருக்காகவும் தன்னை அலங்கரித்துக் கொள்கிற பெண்கள், கணவனுக்கு முன்னால மாத்திரம் ரொம்ப நேச்சுரலாக இருப்பார்கள். இவர் தானே, இவருக்கும் அலங்கரிக்கணும். என்ன புது பொன் மாப்பிள்ளையானாங்க? அடே, ரோட்ல போறவனுக்கு ஒன்னு அலங்கரிச்சு கொள்ள முடியும்டா. தண்ட கணவன் யாரு மகிழ்விக்கப்படணும், யாரு தனக்கு நெருக்கமானவர், அவருக்காக என்ன அலங்காரம். இந்த ஒரு நிலை தான் வந்திருக்குது. எனவே என்ன நடக்குது? ஒரு சீரியஸான விஷயத்தை நான் சொல்றேன், ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமா இது மாறி இருக்குது. பச்சையாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்கள் அடுத்த பெண்களை பார்த்து ரசிக்கிறார்கள். ஏன்? தண்ட மனைவி ஒரு நாள் அந்த உருவத்தில் இவர் பார்த்ததில்லை, எல்லாரும் பார்த்திருக்கிறாங்க. இவர் எப்ப பார்த்தாரு? திருமண ஆண்டு மட்டும் பார்த்திருப்பாரு. அதுக்கு பிறகு ஒரு 1 வீக் பார்த்திருப்பாரு. அதுக்கு பிறகு தண்ட மனைவியுடைய உருவத்தை அவர் அழகா ஒழுங்கா துப்புரவா பார்த்திருக்க மாட்டார். துப்புரவான்னு சொன்னா சுத்தமாக, துப்புரவாவே பார்த்திருக்க மாட்டாருன்னு உங்க ஊர் பாசையில. துப்புரவாண்டா சுத்தமாக ஒழுங்கா பார்த்திருக்க மாட்டாரு. விளைவேனா? இவர் போய் அந்நிய பெண்ணை பார்க்கிற பாவம் இவரால் நடக்குது. எவ்வளவு பயங்கரமானது! இதுவெல்லாம் பேசப்படாத உண்மைகள், கண்டுகொள்ளாத உண்மைகள், கள்ளத்தனமாக நடக்கிற விஷயங்களாக மாறி இருக்கு. நாம தான் காரணம். சீதன கொடுமைன்னு சொல்றோம். சீதன கொடுமை காரணம் பெண்கள் தான். ஆம்பளை வீட்டில் உள்ள வாப்பாவோ வீட்டில் உள்ள ஆண்களோ சொல்றது இல்ல, நம்ம மாப்பிள்ளை மாட்டை இவளுக்கு விற்கணும்னு சொல்லி. இந்த பெண்கள் தான், தாய் தான் விட மாட்டா. என்ன சொல்றீங்க? நம்ம மகண்ட பொறுமதி உங்களுக்கு தெரியுமா? நீங்க எவ்வளவு செலவழிச்சுக்க தெரியுமா? அப்படி தெரியுமா? என்ன ஊருக்கு கதைப்பாங்க, இவனுக்கு ஏதோ குறை இருக்குது, அதனால தான் இப்படி சும்மா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, நோய் இருக்குன்னு சொல்லுவாங்க, அது இருக்குன்னு சொல்லுவாங்க, இது இருக்குன்னு சொல்லுவாங்க, பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, அதனால ஒழுங்கா நம்ம பிள்ளைய கொடுக்கணும்னு சொல்லி. பெண்களுக்கு பெரிய வினையா இருக்கிறது அதிகமா பெண்கள் தான். ஆனா பெண் குணம் படைத்த ஆண்களும் இருப்பார்கள், அவரை பத்தி நான் பேசல. ஆனா பெரும்பாலும் இந்த நிலை இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, தனது கணவனுக்கு இன்னொரு வினோதமான செய்தி சொல்ல